happy every time நான் வந்து கேரளாவில் வரும்போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ராட்சசனுங்கிற ஒரு படத்தோட ரீச் வந்து கேரளாவில் மிகப்பெரிய ரீச். அண்ட் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து கேரளாவுக்கு வரும்போது எனக்கு ஆடியன்ஸ் மத்தியிலையும் பயங்கரமாக தெரியுது, ப்ரெஸ் மத்தியிலையும் பயங்கரமாக தெரியுது. ஸோ டுடே ஐம் ஹியர் ஃபார் ஆரியன். ஆரியன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம். என் பையனோட பேர் ஆரியன். அண்ட் இட்ஸ் அ வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபில்ம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ஒரு சக்ஸஸ் ஆகும்போது அவங்க லாங்குவேஜில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் லைஃப்பில் வென் வி எக்ஸ்பேண்ட் டெரிட்டரிஸ் அண்ட் பவுண்டரிஸ் டு அதர் லாங்குவேஜ் ஆடியன்சஸ், அந்த ஃபஸ்ட்டு படம் வந்து ஹிட் ஆகும்போது இன்னும் பயங்கர சந்தோஷம் கொடுக்கும். அது அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ராட்சசன் when it expanded into மலையாளம் ஆடியன்ஸ் அண்ட் த லவ், எனக்கு அப்போது கிடைச்ச லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஐ மேட் ஷுர் அண்ட் மேட் அ பாயிண்ட் தட் நான் என்னோடய எல்லா படங்கள்லையும் மலையாளம் ஆடியன்ஸை வந்து மைண்டில் வச்சு கதைகள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் டிசைடு பண்ணிட்டேன். அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர், இட் ஹேட் லாட் ஆஃப் மலையாளம் ஆக்டர்ஸ். Director was Manu Anand. He is also Malayali. And then again நீங்கள் கட்டா குஸ்தி பார்த்துருப்பீங்க, அதில் திஸ் லாட் ஆஃப் மலையாளம் கனெக்ட் அகெயின். அதே மாதிரி தான் இப்போது ஆரியன். ஸோ பிரவீன் இஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் லாட் ஆஃப் மலையாளம் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் எல்லா படங்கள்லேயும் இங்கே இருந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய டேலண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ லவ் மலையாளம் சினிமா. எனக்கு மலையாளம் சினிமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஃப் லேட் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் வாட்ச் சினிமா வந்து எனக்கு லாங்குவேஜாக கேட்டிங்கன்னா இட்ஸ் மலையாளம் சினிமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கான்டென்ட் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஃபீல் தட் மலையாளம் பிரிங்ஸ் அவுட் வெரி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட் கான்டென்ட். அண்ட் ஒரு சின்ன யூனிக் விஷயம் இருக்கும், அதை வச்சு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு ரொம்ப ஹியூமன் இமோஷன் வந்து பயங்கரமாக கன்வே பண்ணுற ஒரு சினிமாவாக நான் பார்க்குறேன் மலையாளம் சினிமாவை. ஸோ அதனால் வந்து ஐ அடோர் மலையாளம் சினிமா அண்ட் த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஐ கெட் ஃப்ரம் அ லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், த இண்டஸ்ட்ரி. இங்கே மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். அண்ட் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். நான் படங்கள்லாம் பார்த்து எல்லாருக்கும் கால் பண்ணி பேசுவேன், நிறைய டைரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ். அண்ட் I hope that Aryan definitely will satisfy the audience here when I'm coming after a thriller like Ratchasan. But இங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இது ராட்சசன் கிடையாது. This is not Ratchasan. Please don't compare it with that. Ratchasan gave you a new experience. Like that, Aryan also will give you a different experience, a new experience which you haven't experienced before. So my only request to all the audiences and the media and everyone is, please don't compare this with Ratchasan and look at it as a standalone film.